ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் 4 ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணும்னு சொல்லி ஓட் பண்ண நான் கேட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் லோடு ஸ்டிச் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரையாங்கல் லோடு ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ட்ரையாங்கல் லோடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 753 ஜரி எடுத்திருக்கேன், கோல்டு ஜரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஷேடில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து டபுள் பெல் பிராண்டு. ஸோ வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பெல் பிராண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சுகர் பீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கலரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் ஷேப்பில் எப்படி பண்ணுறது, டபுள் கலரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் ஒரு 3 அவுட்லைன் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ லாக் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனில் வந்து நாங்கள் 3 அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து நெக்கில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி 3 அவுட்லைன் இல்லைனா 4 அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து டெய்லர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அது ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் வந்து பீட்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லாத மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த அவுட்லைன்லேருந்து ஒரு பீட்ஸ் உட்கார அளவுக்கு கேப் விட்டு சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராங் எடுத்திருக்கேன். ஒரு அவுட்லைன் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த அவுட்லைன் கொடுத்துட்டு தான் வந்து இதுக்கு மேலே ட்ரேசிங் பண்ணணும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வரப்போகுது. ஸோ வந்து பீட்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரேசிங் பண்ணால் அது கரெக்டாக உட்காராது. ஸோ வந்து இந்த லோடு ஃபில்லிங் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த கேப்பில். ஓகே, இந்த அவுட்லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் ஷேப் பார்த்தீங்கன்னா நான் ட்ராயிங் பண்ணி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ் கூட வந்து நிறைய ட்ராயிங் பண்ணுவீங்க, தாராளமாக நீங்கள் இதை ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக வந்து ட்ராயிங் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பீஸ் வந்து ஃப்ரேம்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அது வந்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரி தெரியும், ஒரு மாதிரியாக அசிங்கமாக தெரியும். மீடியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு போட்டால் அதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரையாங்கல் ஷேப் ட்ராயிங் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் வந்து ட்ரேசிங் பவுடர் போட்டு நாங்கள் ட்ரேசிங் பண்ணால் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் பென் வச்சு ட்ராயிங் பண்ணணும், இல்லைனா பென்சில் வச்சு அதை டார்க் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரேசிங் பவுடர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கெரோசின் போட்டு தான் வந்து ட்ரேசிங் பண்ணுவோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து எரித்து அதோட சாம்பல் சும்மா ஒரு 2 பிஞ்ச் எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து
அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். இப்போ நான் ட்ரேசிங் பண்ணி காட்டுறேன் இருங்க. இந்த அவுட்லைனுக்கு மேலே வச்சு இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது டார்க்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் கிளாத்து லைட் கிளாத் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரேஸ் பண்ணாலும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வாங்க இதில் வந்து லோடு வந்து நாங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ஆரி ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டேன்னு சொல்லி. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு வந்து டேலண்ட் இருந்தால் போதும், ஆர்வம் இருந்தால் போதும், பணம் இருக்கணும்னு சொல்லி கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து பே பண்ணி தான் கற்றுக்கிறீங்கனாலும் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், எல்லாம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஒரு கெரியருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது மெயின் டாப்பிக்கை நாங்கள் கவனிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து லோடு ஸ்டிச் வந்து நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த மெரூன் கலர் த்ரெட்டே எடுக்கிறேன். இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக நான் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாது. வீடியோ லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து 2-3 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பார்க்கறதுனால இன்னும் உங்களுக்கு நாலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ முழுசாக வந்து கற்றுக்கிற உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் வந்து வீடியோ லென்த்தாக ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா என்னுடைய நோக்கமும் வந்து சொல்லி கொடுத்தா முழுசாக சொல்லி கொடுக்கணும், குறை இல்லாமல் சொல்லி கொடுக்கணும். சும்மா 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் வீடியோவை முடிச்சிடணும், எப்படி சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படியெல்லாம் வந்து என்றைக்குமே நான் நினைக்க மாட்டேன். அப்படி இது வரைக்கும் நான் நினச்சதே கிடையாது. என்னுடைய நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொல்லி. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ டைம் நாங்கள் வந்து அதில் கொடுத்துட்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே வந்து நாங்கள் 2-3 ஸ்டிச்சு வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நல்லா திக்காக தெரியணும், அதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா மேலேயும் சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணணும், கீழேயும் வந்து இந்த அவுட்லைன்லேயும் வந்து சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சி வரும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்போ தான் வந்து அந்த பீட்ஸ் வந்து அதில் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக தெரியும். அது இந்த அவுட்லைன் உள்ளே கொடுக்குற அவுட்லைன் வந்து நீங்கள் இல்லாமலும் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிம்பிளாக தெரியும், கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். அது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கல் லோடு ஸ்டிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் ஒர்க் பார்டர்ஸில் வந்து நிறைய கொடுப்பாங்க.
ஸோ த்ரெட் ஒர்க் வந்து லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி 1 2 3 இங்கேருந்து லோடு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரணும். நான் 2 மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போது ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள்ஸும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு ஃபில்லிங் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது வந்து இதுக்கு மேலே வந்து நாங்கள் க்ரீன் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம், சில்க் த்ரெட்டில். ஸோ டபுள் ஸ்ட்ராங் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நாங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் இந்த கோல்டன் சுகர் பீட்ஸ் வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் தான் வைக்கணும்னு சொல்லி கிடையாது. நீங்கள் மோத்தி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்து கேப் விட்டுக்கணும். செயின் ஸ்டோன் வைக்கிறது இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. இல்லை கேப்பே இல்லாமல் கூட நீங்கள் இந்த லோடு ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவனிக்காதீங்க. பாப்பா தான் விளையாடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நான் ரூம் டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா வந்து ஒர்க் பண்ண விட மாட்டா, வீடியோ எடுக்க விட மாட்டா. ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து கிளாஸை கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இதை வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஆக்கிறதுக்காக நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மோத்தி, ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லைன் பீட்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கு கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே கற்றுக்கணும்னு சொல்லி கிடையாது. இன்னும் நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி புதுசாக யோசித்து பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லி கிடையாது. அதுக்கும் ஒரு படி மேலே போய் இதை இன்னும் அழகாக்கணும்னா எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி யோசித்து பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக் லைனில் வந்து டபுள் கலரில் எப்படி பண்ணுறது. இந்த ட்ரையாங்கிள் லோடு ஸ்டிச் பார்த்திங்கன்னா நெக் லைனில் டபுள் கலரில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய நெக்கெல்லாம் கிடையாது. சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக சின்னதாக நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியணும் இல்லையா, நெக் ஷேப்பில் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி அதுக்காக. ஸோ இங்கேருந்து 3 அவுட்லைன் வந்து நாங்கள் ஜரியில் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜரியில். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் உட்கார அளவு கேப் விட்டு நாங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் என்னென்னா டபுள் கலர் வரும். ஏற்கனவே நாங்கள் பண்ணோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். இதில் வந்து நெக் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அவுட்லைன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் நாங்கள் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரை வந்து டேர்ன் பண்ணணும். இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். இந்த டேர்னிங்கில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு ட்ரையாங்கலாக வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக 2-3 நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கனாலும் அது ஷேப் கரெக்டாக வராது. ஒவ்வொன்றா ட்ரேஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நாங்கள் மெரூனில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வரப்போகுது, க்ரீன் அண்ட் மெரூனு. நீங்கள் எந்த கலர் வேணும்னா நீங்கள் இதில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட அதில் ஒரு த்ரெட்டு இதில் ஒரு த்ரெட் எடுத்து மிக்ஸ் பண்ணி கூட டபுள் ஸ்ட்ராங்கில் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக மெரூனில் கொடுக்க போகிறேன். இந்த அவுட்லைன் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இது ட்ரேஸ் பண்ணும்போது வரதான் செய்யும். அது வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கெரோசின் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் நினச்சி அது தொடச்சிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி வாங்க இந்த அவுட்லைன் இப்போ வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போது வந்து இதில் லோடு ஃபில் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் ப்ரீவியஸாக நாங்கள் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தடு தான். இதில் என்னென்னா கலர் மாறி மாறி வரும். ஒரு ட்ரையாங்கிளில் மெரூன் வரும், இன்னொரு ட்ரையாங்கிளில் க்ரீன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெரூனில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு இதில் வந்து நாங்கள் மெரூன் கலர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வரும். ஸோ அதுக்காக நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதுக்காக 2-3 மட்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து ப்ரீவியஸாக வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ டபுள் ஷேடில் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் கலர் நாங்கள் கொடுக்க போகிறோம். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து சும்மா மெலிசாக த்ரெட்லேயே வந்து பார்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இதுவே வந்து ஒரு பார்டர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டிச் வச்சே வந்து நீங்கள் ஒரு பார்டரை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து சின்னதாக பார்டர் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி 1 by 1 வந்து மாற்றி மாற்றி நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு ஸ்டிச் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் 1 by 1 வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நாங்கள் பண்ண மாதிரி இதில் வந்து சுகர் பீட்ஸ் நாங்கள் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து பீட்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நாங்கள் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரீவியஸாக சிங்கிள் கலர் நாங்கள் ஃப்ளாட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரையாங்கிள் லோடு ஸ்டிச் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நாங்கள் பீட்ஸில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல வந்து வரணும். ஏன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிற ஷேப் வராதுன்னா இந்த ட்ரையாங்கிள் ஸ்டிச்சே வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல ஒரு பீட்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ வந்து இதே மாதிரி ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லோட் ஸ்டிச் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மேல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இல்லாமல் அவுட்லைன் மட்டும் நாங்கள் கொடுத்துருந்தோம் சில்க் த்ரெட்டில். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மோத்தி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சுகர் பீட்ஸ் வந்து எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மோத்தியும் ஒரு சுகர் பீடு வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கேப்பில் ஒரு மோத்தி ஒரு சுகர் பீடு. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் கூட வச்சுக்கலாம், ரவுண்ட் ஸ்டோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட் ஷேப்பில் பீடு வரும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய டேலண்ட் அது. ஸோ வந்து நீங்கள் தான் அது இம்ப்ரோவைஸ் பண்ணணும்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் மோத்தி சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரையாங்கிள் லோடு ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலான ஒரு டுட்டோரியல் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ நீங்களும் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.